அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வடைக்கறியும் தோசையும் செய்ய போகிறேன். நேற்று டீக்காக மசால் வடை போட்டிருந்தேன். அதில் உள்ள மிச்சம் உள்ள மாவு இதை இன்றைக்கி வடை பொரித்து எடுத்து இதில் வடைக்கறி செஞ்சுட்டு தோசையும் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு பொரியவும் எடுத்துட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை. இதில் இருக்க ஆயிலை எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் வச்சு இந்த பேன்லேயே நான் வடைக்கறி ரெடி பண்ணுறேன். சோம்பு 1 டீஸ்பூன், 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ பெரிய தக்காளியை 1 வெட்டி போட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதங்கட்டும். இங்கிட்டு தக்காளி வதங்குற கேப்பில் நான் இந்த மசால் வடை பொரித்து வச்சுருந்தேன்ல, இதை நல்லா உதுத்திக்கிறேன். இந்த வடையை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்தும் இந்த மாதிரி உதுத்தி விட்டுட்டு சேர்த்து செய்வாங்க. அதிகமாக எண்ணெயாகும் நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு மசாலாவை போட்டுக்கிறேன். சேர்க்குற மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதுதான் நான் சேர்க்குறேன். எவ்வளோ அளவுன்னு ஒன்றும் சொல்லலை. நம்ம எவ்வளோ கிரேவி வைப்போமோ அதுக்கு தக்கன தான் மசாலாவும் தண்ணியும் மாறும். அது செய்கிறவங்க அதை பார்த்து செஞ்சுக்கிடுங்க. எண்ணெயில் மசாலாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியிறதுக்கு முன்னால் தண்ணி சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை உதுத்தி வச்சுருந்த மசால் வடையை இதில் சேர்த்துக்கலாம். வடையை சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு தண்ணி பத்தாமல் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரவும் மல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துட்டு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸோடு இருந்துச்சு. சூடாக சாப்பிட்றதா இருந்தால் இதுவே கரெக்டாக இருக்கும். ஆனால் லேட்டாக ரொம்ப திக்காகுது. லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் இந்த மசாலா தோசை மாதிரி செய்கிறதுக்காக இந்த வடைக்கறி ரெடி பண்ணியிருந்தேன். தோசை பேனை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு நாட்டுக்கோழி முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா அடித்து கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
தோசை சட்டி நல்லா சுட்டதுக்கப்புறமா ஊத்தாப்பம் மாதிரி இந்த தோசை நல்லா கனமாக ஊற்றிட்டு அடித்து கலக்கி வச்சுருந்த முட்டையும் அது மேலே ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த வடைக்கறியும் இது மேலே வச்சு அதையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கீயை நல்லா தாராளமாக ஊற்றி க்ளோஸ் பண்ணி தோசை நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். தோசை நல்லா முருகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம பருப்பு சேர்த்து வடை போட்டதுனால இதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். பசங்களுக்கு நீங்கள் ஒரு தோசை மட்டும் எப்படியாவது சாப்பிட வச்சுட்டா போதும், வயிறும் ஃபுல்லாகிடும், அவங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிடும். இதுக்கு எந்த சைடிஷும் வர தேவையில்லை. இதை நல்லா சுட சுட அப்படியே சாப்பிட்றலாம். மேக்ஸிமம் எல்லோரும் சமைக்கிறது பசங்க சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறது வந்து ஹெல்த்தியாக கொடுத்தோம்னாக்கும் ரொம்ப நல்லது. சாதாரண டிஷ்ஷாகவே இருந்தாலும் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னாக்கும் பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவியும் சிக்கன் ஃப்ரையும் பண்ண போகிறேன். நார்மலாக எப்பவும் பண்ணுற சிக்கன் கிரேவி தான். சிம்பிளாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மசாலாலாம் பிரியாமல் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பசங்க ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்கண்டாக்கும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. எங்கள் வீட்டில் மீடியமாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு எங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கிறங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு மசாலாவையெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 5 நிமிஷத்துக்கு கையால் நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 20 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணிக்கிறலாம். சிக்கனை ஊற வச்சுட்டு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணுறேன். சிக்கன் குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா 20 நிமிஷத்துக்கு தான் மசாலா ஊறிடுக்கு. இதை எடுத்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் பெரட்டுறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. எவ்வளோ ஈஸியாக பெரட்ட முடியுதுன்னு பாருங்கள். எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா பிடிச்சிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா பிரியவும் இல்லை, பாத்திரத்தில் ஒட்டவும் இல்லை. மீடியமான ஃப்ளேமில் 2-3 டைம்ஸ் திருப்பி போட்டு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சிக்கனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மசாலாலாம் அதில் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட மசாலா பிரியவே இல்லை. கிறிஸ்பியாக அழகான கலரில் இப்படியே எடுத்துடலாம்.
அதிகமான ஃப்ளேமில் வச்சு கறியை விட்டுலாம் எடுக்காதீங்க. மீடியமான ஃப்ளேமில் இந்த மாதிரி கலர்லேயே எடுத்துருங்க. அப்போ தான் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சிக்கன் மசாலா பிரியாமல் சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு சில டிப்ஸு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சிக்கன் சூப்பராக வரும். சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரணும்னா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கனை போட்டுட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமுக்குள்ளே பொரிச்சு எடுத்துட்டோம்னா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். செகண்ட் டிப், மசாலா பிரியாமல் வரதுக்கு மெயின் ரீசன் முட்டை தான். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க தயிர் சேர்த்துக்கிறங்க. சிக்கனுக்கு மாவு சேர்க்கும் போது எல்லா மாவையும் ஒன்றா போட்டு சேர்க்காதீங்க. மைதா, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒன்றா போடாதீங்க. மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை போட்டுட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னாக்கு ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. சிக்கனில் சேர்கிற அளவுக்கு மட்டும் மாவு போட்டால் தான் நம்ம போட்டிருக்க உப்பு காரம் எல்லாமே அதில் சேரும். எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்தோம்னாக்கு நம்ம சிக்கனை பொரிச்சதுக்கப்புறம் நம்ம பவுலில் மசாலா எல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் சிக்கனில் உப்பு காரம் கரெக்டாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், மாவு ஜாஸ்தி சேர்க்க வேணாம். சிக்கனில் நல்லா மசாலா பிடிக்கணும்டா 1 மணி நேரம் 2 மணி நேரமாச்சு வேணும் அதுக்கு. அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னாக்கு சிக்கனுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு மசாலாவை பெரட்டுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சால் மசாலா சிக்கனில் ஓரளவு நல்லாவே பிடிச்சிடும். சிம்பிளாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. நான் பெருசாலாம் எந்த மசாலாவும் போடல, சிம்பிளான மசாலா தான் போட்டிருக்கேன். சிக்கன் ஃப்ரை பண்ணி சிக்கன் குழம்பு வச்சு இந்த பருப்பு கீரை பண்ணியிருந்தேன். சிறு பருப்பும் பசலிக்கீரையும் போட்டு செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. என்னால் வீடியோ தான் எடுக்க முடியலை. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.